வேந்தர் மூவிஸ் திரைப்பட நிறுவனத்தின் உரிமையாளரான மதன் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி மாயமானார். அதன் பிறகு மதனை தேடி கண்டுபிடித்து தர வேண்டும் என மதன் குடும்பத்தினர் புகார் கொடுத்து தேடி வந்த நிலையில் மதன் மீது மருத்துவ படிப்புக்கு இடம்பெற்று தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக 100க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்தன. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வட மாநிலங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினர். மதனை கண்டுபிடிக்க நீதிமன்றம் இறுதி அவகாசம் வழங்கிய நிலையில் எதிர்பாராத விதமாக இந்த வழக்கில் SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள மதன் மாயமாகி 100 நாட்களை கடந்துவிட்டது. ஆனால் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீதிமன்றத்திடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 2 வாரம் அவகாசம் கேட்டிருந்த நிலையில் அந்த அவகாசமும் முடியும் தருவாயில் இருக்கிறது. இதனால் தலைமறைவாக உள்ள மதனை தேடி 3 மாநிலங்களுக்கு தனிப்படை போலீசார் மீண்டும் விரைந்துள்ளனர். மேலும் மதனின் தாய் தங்கம் மற்றும் 2 மனைவியின் செல்போன்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவர்களிடம் மதன் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் செல்போன்களை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர்.